தீப்தி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது படிப்படியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை 14,000 கனஅடியை கடந்து தண்ணீர் வெளியேறியது. அதனைத் தொடர்ந்து மாலை மேட்டூர் அணை வரலாற்றில் 7வது முறையாக நடப்பாண்டில் நிரம்பியது. குறிப்பாக கடந்த ஜூன் 29ஆம் தேதி முதல் முறை எட்டியது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 6 முறை நடப்பாண்டில் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அதன் பிறகு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்த நிலையில் அணையின் கொள்ளளவில் முழுமையாக 120 அடியிலிருந்து படிப்படியாக சரிய தொடங்கியது. தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, அதே போல அந்த கரையோர பகுதிகளில் காவிரி கரையோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர் தொடர்ந்து அதிகரித்த நிலையில் இன்று மாலை, அதாவது மேட்டூர் அணை வரலாற்றில் 7வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அணைக்கு வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வந்தது. மாலை 20,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 22,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மேட்டூர் அணை சுற்றியுள்ள தங்கமார்புரிப்பட்டினம், கேம்ப் ஹவுஸ், RS புரம் உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி துறை அதிகாரிகள், அதே போல தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கையும் விடுத்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தினர். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 24 மணி நேரமும் நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி கரையின் 4 பகுதிகளிலும் நீர் வரத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் பட்சத்தில் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெள்ள நீராக வெளியேற்றப்படவும் அதிகாரிகள் அதற்கான பணியையும் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தண்ணீர் வெளியேற்றப்படும் பொழுது படிப்படியாக 50,000 கனஅடி வரை வெளியேற்ற வாய்ப்புள்ளதாகவும், எனவே இந்த காவிரி கரையோர பகுதியில் உள்ள 13 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தீப்தி.